எதுக்கு நான் வீட்டுக்கு வரேன்ட்டு ஃபோன் பண்றேன்? ஆல்ரெடி வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்ணன் எந்த சீரோ செய்யல, தாய் மாமா முறையும் பண்ணல, நீ மாமியார் டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இதுல நீ வேற வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ற. மாமா பாரு நான் ஆல்ரெடி உன் கை அழுக்கா இருக்கு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுதுண்ணா. உன்னை தேடி வரக்கூடாதுன்னு இருந்தேன். என் பொண்டாட்டி தான் சொன்னா, உன் தங்கச்சி நல்லா வசதியா இருக்கா, அவன் புருஷன் நல்லா வட்டி கூட்டு சம்பாதிக்கிறான், அவகிட்ட போய் வட்டி காய்ச்சி கையில சொன்னா, அதான் உன்னை தேடி வந்தேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? மேஸ்திரி வேலைக்கு கூப்பிட மாட்டான், பழைய பாக்கியும் இன்னும் தரல, பாப்பாக்கு இன்னும் ஃபீஸ் கூட கட்டல, தெரியுமா உனக்கு? என் குழந்தை காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு என்னோட புருஷன் உன்னை 2 கிராம் நகை போட சொன்னா, நீ 1/4 கிராம் நகை போட்ட பாரு, அப்போ உன்னை பார்த்தது வாயில எதையும் வச்சிச்சு. அதை கூட நான் எப்படி வாங்கின தெரியுமா? என் பொண்டாட்டி தலையை அடகு வச்சு தாண்டி வாங்கி போட்டேன். அவ்வளவு கஷ்டம் தான் புருஷன் கிட்ட உன்னால போட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? என்னால முடியல, எனக்கு கஷ்டம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியுமா? உன் புருஷன் நீ சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அன்னைக்கு தாய்மாமா சீர் செஞ்சேனே, என் மடியில கஷ்டம் காது குத்துனீங்க, நானா காப்பு போட்டேன்? இல்ல ஏன் நான் 1/4 கிராம் நகை போட்டதா இல்லையா? அன்னைக்கு உண்மையிலே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ ஏன் அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் இல்லையே? சரி விடு, இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்ன? 3 மாசம் வாடகை கொடுக்கல, பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ், இதுல வேற ஆப்ல லோன் வேற கட்டணும். 50,000 ரெடி பண்ணி கொடு. 50,000மா? நீ ஏதோ 1000 2000 கேப்பன்னு நினைச்ச. நீ சும்மா ஒண்ணும் கொடுக்குவானா? உன் புருஷன் வட்டிக்கு தானே விடுறான், அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடு, நான் கரெக்டா வட்டி கட்டிடுவேன். அப்படி கட்டினா கூட இல்ல நான் எப்படி என் தலையை அடமான வச்சு கூட கட்டிடுவேன். இப்ப போய் என் புருஷன் கிட்ட நான் உனக்கு தான் ஹெல்ப் கேட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ அடிக்கடி எங்க கிட்ட தான் வந்து கேட்பான்னு நினைப்பாங்க, எனக்கு தான் கெட்ட பேரு. நீங்களா நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க, உன் பேர் கெட்டு போறதுனால உன் வாழ்க்கை கெட்டு போவாதுடி. இதுவே நான் கேட்கிற கடைசி முறையா இருக்கட்டும், எனக்கு உதவி செய்தி. எல்லாரும் சொந்தத்துல கடன் வாங்கும் போது இதுதான் கடைசின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று ரோட்ல குடிச்சு விழுந்து கிடக்கும், என் சூழ்நிலை கேட்கல. பாப்பா ஸ்கூல் போகாம இருக்காடி, பாவண்டி படிக்கிறா. என் கேவலமான வாழ்க்கையினால பாப்பா படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணு. நான் அண்ணனா கேட்கல, நம்ம அப்பாவை கேட்கறேன்டி. என்ன நீ இனிமே இந்த மாதிரி வரக்கூடாதுண்ணா. அடுத்த மாசம் நான் என் வீட்டுக்காரு பாப்பா US போறோம். அதுக்குள்ள நான் உனக்கு அவர்கிட்ட கேட்டு எப்படியாவது பணம் ரெடி பண்றேன். நான் யாரோ மாதிரி இருக்கேன், ஆனா எப்பயும் உன் கண்ணில் நான் அண்ணனா மட்டும் தெரிஞ்சா போதும். நீ உன் புருஷன்கிட்ட எனக்காக பணம் கேட்க வேண்டாம். டேய் இங்க என்னடா பண்ற? உன் தங்கச்சியை பார்க்க வந்தேன்டா. நீ பணம் கேட்டிருந்தலடா, நான் உனக்கு போன் பண்ண, நீ எடுக்கல. உன் வீட்டுக்கு போன ஒய்ஃப் கிட்ட பணம் கொடுத்துட்டேன்டா நானு. ஏய் என்னடா சொல்ற? ஆமா. டேய் ரொம்ப நன்றிடா. ஏய் நன்றிடா. வாடா டீ கடைக்கு போலாம்.